வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல மாங்காய் ரசம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மாங்காயை இந்த மாதிரி ஸ்டவ்ல ஸ்டாண்ட் போட்டு அதுல வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இது வந்து நல்லா மேலெல்லாம் நல்லா கரியிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணும். அப்பதான் மாங்காய் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து இருக்கும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். தீ வந்து மேக்சிமம் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, கூட்டி வைக்க வேண்டாம். நல்லா திருப்பி திருப்பி வச்சு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கணும். நல்லா வெந்து வரக்கூடிய டைம்ல வந்து அந்த மாங்காயில இருந்து நல்லா தண்ணி வடியும் பாருங்க. இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துல பச்சை தண்ணி வச்சு அதுக்குள்ள போட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் ஆனோடையும் ஓரளவு சூடு வந்து ஆறிடும். இப்ப இந்த தோல் எல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இது உரிக்கிறதுக்கு அழகா வரும். பாருங்க, இப்ப தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதை ஒரு வாட்டி தண்ணியில வாஷ் பண்ணிடலாம். இப்ப இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுக்க போறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா இல்ல மிக்ஸி ஜார்ல கூட போட்டு நீங்க லைட்டா பொடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூடு அதையும் லைட்டா அந்த மாதிரி தள்ளி எடுத்துக்கணும். மிளகு வந்து நல்லா பொடிய வேண்டாம், லைட்டா தள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மாங்காய் ரசத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம லைட்டா தள்ளி வச்சிருந்த பூடு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை மாங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த மாங்காயை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளுடைய மாங்காய் ரசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அவ்வளவுதாங்க, டிஃப்ரெண்டான சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.